எங்கள் அன்புக்குரிய மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். மாற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எங்களுடைய குமரி மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. மாற்றத்தை பற்றி என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுருக்கணும். மாற்றம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ரொம்பவும் கடினமாக இருக்கும், இடையில் ரொம்பவும் குழப்பமாக இருக்கும், ஆனால் முடிவில் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அழகானதாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு காலையில் 8 மணிக்கு எழுந்துட்டுருக்க ஒருத்தன் தினமும் 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். 8 மணிக்கு எழுந்திரிக்கக்கூடிய ஒருத்தன் 6 மணிக்கு எழுந்திரிக்கும் போது ரொம்பவும் கடினமாக இருக்கும், படுத்தா கொல்லாம் போல் இருக்கும். அப்படியே தொடர்ந்து ஒரு வாரம் தொடர்ந்து 6 மணிக்கு எந்திரிக்கிறான்னு வைங்களேன், ஒரு 8வது நாள் ஒரு 10வது நாள் என்னடா இது ரொம்ப சோம்பலாக இருக்கே, இன்னும் கொஞ்சம் உறங்கலாமே அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கும், குழப்பமாக இருக்கும். சரி கொஞ்சம் படுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தொடர்ந்து 6 மணிக்கு எந்திரிச்சு அந்த நாளை உடற்பயிற்சி செய்வதன் மூலமாட்டோ, இல்லைனா தியானம் செய்கிறது மூலமாட்டோ, இல்லைனா அவனுக்கு பிடித்த காரியங்கள் செய்கிறது மூலமாகவோ அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்பவும் அழகானதாக பிரகாசமானதாக மாறுது. அதே போல தான் நம்முடைய குமரி மாவட்டத்துலேயும் சரி, நம்முடைய தமிழ்நாட்டிலையும் சரி ஊழல் நடக்குதுங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. லஞ்சம் வாங்குறாங்கங்க, எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. மதுவை ஒழிக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒழிக்க மாட்டாங்கங்க. ரோடு போடுறாங்க, அடுத்த நாளே ரோடு பேர்ந்துட்டு போகுதுங்க. ஒரு பேருந்து கட்டுறாங்க, பேருந்து நிறுத்தம் கட்டுறாங்க, 12 லட்சம் சொல்கிறாங்க, கான்ட்ராக்டர் கொடுறாங்க, சுவர் இடிஞ்சு விடுதுங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம் எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு அரசு பணியாளர் சிறந்த விதமாக பணியாற்றணுங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் எதுவுமே முடிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம விரும்புகிறோம் ஒரு சிறந்த ஒரு ஆட்சி இங்கே நடக்குதுங்க அப்படிங்கிற ஒரு இருக்குது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்கணும் அப்படிங்கிற நம்ம சிந்தனை மாதிரி ஒரு சிறந்த மாற்றம் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மாற்றம் யாரால் தர முடியும்? யார் துன்பத்தை தர்றாங்களோ அவங்களுக்கே அதிகாரத்தை கொடுக்கறது மூலமாக மாற்றம் அப்படிங்கிறது இங்கே ஏற்படாது. மக்கள் சிந்திக்கணும். நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். குறிப்பாக குமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் படித்த, சிந்திக்க தெரிந்த, பகுத்து பிரித்து பார்க்க தெரிஞ்ச மக்கள். அப்போது நாம் சிந்திக்கணும். ஒவ்வொரு வேட்பாளரையும் பாருங்கள். திமுக ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்கு, அண்ணன் ரே மகேஷ். அதிமுக கூட்டணி ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறாங்க, ஐயா தளவாய் சுந்தரம் அவங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறாங்க, அக்கா மரிய ஜெனிஃபர் அவங்க. ஒரு யார் சிறந்த வேட்பாளர் அப்படிங்கிறத பாருங்கள். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் அவங்கள தாண்டின சிறந்த வேட்பாளர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. மாற்றம் அப்படிங்கிறது மானிட தத்துவம். நம்ம எல்லாருமே மாறுவோம். ஒரு புதுசாக வரக்கூடிய சக்திக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். அக்கா மரிய ஜெனிஃபர் அவங்களுக்கு விவசாய தினத்தில் வாக்களிக்கும்.